ஹாய் எவ்ரி ஒன். பேஷன் ப்ளஸ் சேனல் டிவியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சென்ற வகுப்பு பார்த்துருப்பீங்க. 2 classes we have seen இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ்லாம் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சொல் வகைகள் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நவுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நவுனில் வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன், எத்தனை விதமான நவுன் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ யூ ஆர் ஆல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் நவுனில் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. A proper noun is the name of some particular person, place or thing அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனோட பேர் குறிப்பிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொல்ல முடியும். ஒரு பிளேஸு, ஒரு இடத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ராப்பர் நவுனில் சொல்ல முடியும். ஒரு திங், ஒரு பொருள்னு வரும்போது அதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, எந்த மாதிரி வகைகளை வந்து நம்ம ப்ராப்பர் நவுனில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தி இஸ் கன்சிடர்ட் டு பி a proper noun because we are specifically saying his name, குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு வரும்போது நேம் ஆஃப் பர்சன்ஸை வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் திருப்பி நான் முதல்லையே ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராப்பர் நவுன்னா என்னென்னா, ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் சம் பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங் எட்ஸெட்ரா. எக்ஸாம்பிள்னு வரும்போது நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன்ஸ், மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிளேசஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்ல முடியும்? நேம் ஆஃப் பர்டிகுலர் பிளேசஸ் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்கிறோம். நான் ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து குறிப்பிட்டு சொல்லலை இல்லையா? அது ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரி. பட் நான் வந்து திண்டுக்கலுக்கு போனேன், திருச்சிக்கு போனேன், மதுரைக்கு போனேன், கோயம்புத்தூருக்கு போனேன்னு வரும்போது ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அந்த பிளேஸை அப்படின்னு வரும்போது தட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ ஒரு பிளேஸை பற்றி சொல்லும்போது நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லும்போது கோயம்புத்தூர், நியூயார்க் அப்படின்னு சொல்லும்போது we can say like that. நேம் ஆஃப் பர்டிகுலர் பில்டிங்ஸ், ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தி தாஜ்மஹால், தி ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். நேம் ஆஃப் பர்டிகுலர் ரிவர்ஸ், ஆறுகள் வரும்போது நம்ம ப்ராப்பர் நவுனில் கண்டிப்பாக சொல்ல முடியும். என்னெல்லாம் ஆறுன்னு சொல்லலாம்? த கேஞ்சஸ், தி கோதாவரி, தி காவேரி, தி கிருஷ்ணா, இதெல்லாமே ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம இதை சொல்ல முடியும். முன்னாடி தி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து நேம் ஆஃப் பர்டிகுலர் பில்டிங்ஸ்னு வரும்போது அந்த தீன்றதை யூஸ் பண்ணோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் ஃபோர்ட் வரும்போது பர்டிகுலர் அகெயின் இட் இஸ் அ பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், தீன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஹியர் வி ஆர் பாதர்ட் ஒன்லி அபவுட் ப்ராப்பர் நவுன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ப்ராப்பர் நவுனாக வரும் அப்படின்னு வரும்போது குறிப்பிட்டு சொல்லும்போது அதெல்லாம் ப்ராப்பர் நவுன் சொல்லலாம். தாஜ்மஹால்னு வருது ப்ராப்பர் நவுன், ரெட் ஃபோர்ட்னு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து த அப்படின்றத சேர்த்துருக்கும். இது ஆர்டிகல்ஸை நம்ம லேட்டரான்னு பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் பர்டிகுலர் ரிவர்ஸ்னு வரும்போது த கேஞ்சஸ், தி கோதாவரி, தி காவேரி, தி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேம் ஆஃப் பர்டிகுலர் மவுண்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட மவுண்டன் அப்படின்னு சொல்லி வரும்போது டெஃபினட்டாக வி கேன் சே அப்படின்னு சொல்லி த ஹிமாலயாஸ், தி விந்தியாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நேம் ஆஃப் பர்டிகுலர் புக்ஸ் அப்படின்னு வரும்போது தி ராமாயணா, தி பைபிள், தி குரான், தி பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஃபேமஸ் புக்ஸ் சொல்லும்போதும் டெஃபினட்டாக we can use this proper noun. அந்த இதை சொல்லும்போது we can say that these are all proper noun. எது ப்ராப்பர் நவுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ப்ராப்பர் நவுன் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ப்ராப்பர் நவுன்லையும் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கும் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டேஸ் ஆஃப் த வீக் லைக் மண்டே, டியூஸ்டே பிகின் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேன்னு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எம் கேபிட்டல் லெட்டரில் வரும், டியூஸ்டேனா டி கேபிட்டல் லெட்டரில் வரும்.
அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த்ஸ் ஆஃப் த இயர் லைக் ஜான்வரி, பிப்ரவரி அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் இங்கேயும் பார்க்கலாம். ஒரு மாதம்னு வரும்போது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம் அந்த மாதத்தை அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக தட் பிகம்ஸ் எ ப்ராப்பர் நவுன். ஜான்வரி, பிப்ரவரி அப்படின்னு வரும்போது முக்கியமாக என்ன இதில் பார்க்கணுன்னு சொன்னால் அந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து இட் ஹேஸ் டு பி கேபிட்டல் லெட்டர் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Definite article the is used before oceans, seas, rivers, mountains, famous buildings, famous books, before directions அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினட் ஆர்டிக்கிள் பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு வந்து த அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஓஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். நதிகள் சொல்கிறோம் இல்லையா, சீஸ் கடல், ரிவர்ஸ் ஆறுகள், மவுண்டன்ஸ் மலைகள், ஃபேமஸ் பில்டிங்ஸ் புகழ் வாய்ந்த கட்டிடங்கள், ஃபேமஸ் புக்ஸ் அப்படிங்கிற புகழ் வாய்ந்த புத்தகங்கள். அப்படி பிஃபோர் டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி திசைகளை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட் யூ கால் தி அப்படின்றத யூஸ் பண்ணுவோன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தி ஈஸ்ட், த வெஸ்ட், தி நார்த், தி சவுத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா நவுனோட கேட்டகரைசேஷன் பார்த்தோன்னு சொன்னாக்க எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படின்னா ஒரு பர்சன், முக்கியமான பர்சன், பர்டிகுலர் பர்சன் நேம் வரும்போது டெஃபினட்டாக we can யூஸ் ப்ராப்பர் நவுன். நேம் ஆஃப் த பிளேசஸ்னு வரும்போது கோயம்புத்தூர், நியூயார்க் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அந்த பிளேஸை வந்து ப்ராப்பர் நவுனில் சொல்லலாம். பர்டிகுலர் பில்டிங்ஸ்னு வரும்போது அந்த பில்டிங் வந்து ஃபேமஸ் பில்டிங்ஸாக இருக்கும்போது ப்ராப்பர் நவுனில் யூஸ் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி தி அப்படின்றத சேர்க்கணும், த அப்படின்றத சேர்க்கணும். த தாஜ்மஹால், த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். நேம் ஆஃப் பர்டிகுலர் ரிவர்ஸ்னு வரும்போது த கேஞ்சஸ், தி கோதாவரி அப்படின்னு சொல்ல முடியும். நேம் ஆஃப் பர்டிகுலர் மவுண்டன்ஸ்னு வரும்போது த ஹிமாலயாஸ், தி விந்தியாஸ் அப்படின்னு சொல்லலாம். நேம் ஆஃப் பர்டிகுலர் புக்ஸ்னு வரும்போது தி ராமாயணா, தி பகவத்கீதா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர் நவுன் வந்து எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் துவங்கும் அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டேஸ் ஆஃப் த வீக் வந்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு வந்ததுன்னு சொன்னால் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். இது எல்லாமே மண்டே அப்படின்னாலே இட் இஸ் எ ப்ராப்பர் நவுன் ஞாபகம். ஏன்னா குறிப்பிட்ட அந்த டேயை சொல்கிறோம் இல்லையா, ஸோ தட் பிகம்ஸ் எ ப்ராப்பர் நவுன். மந்த்ஸ் ஆஃப் த இயர், மாதங்கள் வந்து ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய மாதங்களோட பெயர் சொல்லும்போது ஜான்வரி, பிப்ரவரின்னு சொல்லும்போது அகெயின் அந்த ஜான்வரியில் ஜே கேபிட்டல் வரும், பிப்ரவரியில் எஃப்ன்றது கேபிட்டல் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். தென் டெஃபினட் ஆர்டிகல் தி is used before oceans. திருப்பி சொன்னேன் இல்லையா, நதிகள், கடல், ஆறு, மலைகள், ஃபேமஸ் பில்டிங்ஸு புகழ் வாய்ந்த கட்டிடங்கள், ஃபேமஸ் புக்ஸு புகழ் வாய்ந்த புத்தகங்கள், டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி தீயும் வரும். த ஈஸ்ட், த வெஸ்ட், தி நார்த், தி சவுத் அப்படின்ற மாதிரி வரும். சரி, இப்போ வந்து காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்னா என்னென்னு பார்த்தோம். இது ப்ராப்பர் நவுனில் வந்து இன்னொன்று கூட வச்சுக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமன் நவுனில் டைகர்னு ஒன்று வரப்போகுது. அதே ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னாக்கா வந்து நீங்கள் இப்போ சைபீரியன் டைகர் அப்படின்னு சொல்லுவீங்க, சைபீரியாவை சொல்கிறோம், அப்புறம் டைகர்னு வருது. ஸோ தட் சைபீரியன் டைகர் வில் பிகம் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால் டைகர்னு சொல்கிறோம். இப்போ பெங்கால் டைகர் அப்படின்னா பெங்கால் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அப்புறம் டைகர்னு வருது. வெறும்னா டைகர்னு வந்ததுன்னா புலிகள் இனத்துக்கு வந்து ஒரு டைகர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் அ காமன் நவுன். அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ காமன் நவுன் வரும்போது a common noun is the name that is given to common in common to every person, place or thing of the same class or ஒரே இனம், ஒரே வகை சேர்ந்தது அப்படின்னு வரும்போது நம்ம சொல்லுவோம். இந்தியன்ஸ்னு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்தியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மக்களையுமே சிங்கப்பூரியன்ஸ்னு சொல்லுவோம், மலேசியன்ஸ்னு சொல்கிறோம், ரஷ்யன்ஸ்னு சொல்கிறோம், அமெரிக்கன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது மாதிரி சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு வகையை சேர்ந்தது வந்து நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்ல முடியும். டவுன் அப்படின்னு வரும்போது காமன் டு பிளேசஸ் ஆஃப் அ சர்டன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் டவுனுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் வந்து திருநெல்வேலி டவுனுக்கு போனேன்னு சொன்னால் தட் பிகம்ஸ் திருநெல்வேலி இஸ் அ ப்ராப்பர் நவுன். வெறும் டவுனுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் தட் பிகம்ஸ் அ காமன் நவுன். எந்த டவுன்னு தெரியாது இல்லையா.
பென் அப்படின்னு வரும்போது பேனாவில் வந்து பல வகைகள் இருக்குது. அப்போது அதை பென்னுன்னு சொன்னால் அது காமன் நவுன். இதே பார்க்கர் பென் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரோட்டோமேக் பென் அப்படின்னு சொல்கிறோம், ரெனால்ட்ஸ் பென்னுன்னு சொல்கிறோம். அப்போது வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது தட் பிகம்ஸ் ப்ராப்பர் நவுன். வெறும்னா பேனா அப்படின்னு சொல்லும்போது அது காமன் நவுன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நீங்கள். பாய் அப்படின்னு சொன்னாக்க வந்து காமன் டு ஆல் பாய்ஸ், எல்லா பசங்களுக்குமே ஒரே இதுதான் பாய், பையன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பையனுக்குள்ளே ரமேஷ், மகேஷ், குப்பன், முனியன், கந்தன், முனுசாமி, கந்தசாமி, ராமசாமி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாய் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறோம். இட் இஸ் ஆஃப் ஒன் கைண்ட், தட் இஸ் சேம் கிளாஸ் ஆர் கைண்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம காமன் டு ஆல் பாய்ஸ்னால அதை பாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காமன் டு ஆல் கேர்ள்ஸ் வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். ஷீலா, கீதா, ராணி, ராதிகா, யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் அப்ளைஸ் டு ஆல் கேர்ள்ஸ்னு சொல்லலாம். டைகர் வந்து நான் சொன்ன மாதிரி காமன் டு ஆல் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா பெங்கால் டைகர், சைபீரியன் டைகர்னு சொன்னோன்னா தட் இஸ் ப்ராப்பர் நவுன். வெறும்னா டைகர்னு சொன்னீங்கன்னா, லயன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அ காமன் நவுன். இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வரும்போது கூட்டு பெயர் சொல். காமன் நவுன் வந்து பொது பெயர் சொல். ப்ராப்பர் நவுன் வந்து சிறப்பு பெயர் சொல் சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் சொல், தமிழில் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா. காமன் நவுன் வந்து பொது பெயர் சொல் வரும். கலெக்டிவ் நவுன் வந்து கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கூட்டு பெயர் சொல் வரும்போதுன்னா எப்படின்னாக்கா, a collective noun is the name of a group of persons. நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆர் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். இப்போது க்ரௌடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரௌட் வந்து கூட்டம்னு சொல்கிறோம். கூட்டம் வந்து இதில் வந்து ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், குழந்தைகளும் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இது ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். க்ரௌட் அப்படின்னு கும்பல்னு சொல்கிறோம். அந்த கும்பல் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அது க்ரௌடுன்னு சொல்லுவோம். ஃபேமிலின்னு சொல்லும்போது இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன். ஃபேமிலினா எப்படி கலெக்டிவ் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் இருக்கார், மதர் இருக்காங்க, அப்புறம் வந்து தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, பேர பசங்கள் இருக்காங்க இல்லையா. எல்லாருமே சேர்ந்து தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், கலெக்டிவ் நவுன் சொல்லலாம். ஆர்மி, இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்மியில் வந்து நிறைய போர் வீரர்கள் இருப்பாங்க. போர் எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கும், பட் போர் வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அது கலெக்டிவ் நவுன், அது ஆர்மின்னு சொல்லலாம். அசம்பிளின்னு வரும்போது சட்டசபை இருக்குல்ல, அது அசம்பிளின்னு சொல்கிறோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்னன்றோம், அந்த அசம்பிளியில் வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே வந்து போவாங்க. மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அந்த அசம்பிளியில் வந்து பங்கு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அசம்பிளியில் இருக்கிறதுனால இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன், ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். பார்லிமெண்ட்டில் அது மாதிரி எம்பிஸ் இருக்கக்கூடியது வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் ஃபேமிலி நான் சொல்லிட்டேன். ஹர்ட் அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். கமிட்டி அப்படின்னா ஒரு குழு இருக்குது இல்லையா, அந்த குழுவில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து கமிட்டி அப்படின்னு. அதேமாதிரி சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுவும் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு பொதுவாக வந்து ஒரு பெயர் சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து பொது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லலாம், க்ரௌடுன்னு சொல்லலாம், ஃபேமிலின்னு சொல்லலாம், ஆர்மின்னு சொல்லலாம், அசம்பிளின்னு சொல்லலாம், பார்லிமெண்ட் சொல்லலாம், தென் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம், கமிட்டின்னு சொல்லலாம், சங்கம்னு சொல்லலாம். சரியா? இப்போது வந்து அடுத்தது வந்து மெட்டீரியல் நவுன் அப்படின்னு பார்க்குறோம். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா உலோக பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். இந்த மெட்டீரியல் வந்து எப்படின்னு சொன்னால், அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, எண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். கோல்டு அப்படின்னு சொல்கிறோம், சில்வர்னு சொல்கிறோம், காப்பர்னு சொல்கிறோம், அயர்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் உலோக பெயர் சொல் நம்ம சொல்லுவோம். A material noun is the name of the matter or substance of which things are made. அதை வச்சு தான் ஒரு பொருட்கள் செய்வாங்க. Can be weighed, measured but cannot be counted. அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, கணக்கில் வந்து வைக்க முடியாது, 1 2 3 4ன்னு சொல்ல முடியாது. கோல்டு அப்படின்னு சொன்னால் ஒரு மொத்தமான பொருள் தான் அது. அதிலிருந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் செய்கிறோம், ஜுவல்ஸ் செய்கிறோம். அப்போது ஒரு வடிவம் எடுக்கும்போது, ஷேப் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேர், நெக்லஸ்னு வருது, செயின் வருது சொல்கிறோம். பட் ஜென்ரலாக கோல்டுன்னு சொல்லும்போது அது மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். விச் cannot be counted அப்படின்னு சொல்லலாம். A material noun is the name
of the matter or substance of which things are made. அது எப்படின்னு சொன்னால் கேன் பி வே பண்ணலாம், இது மெஷர் பண்ணலாம், பட் cannot be கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அயர்ன், கோல்டு, பிராஸ், மார்பிள், காட்டன் இது எல்லாமே சொல்லலாம். காட்டன்லேருந்து சட்டை பண்ணிட்டோன்னா ஒரு பொருள். ஜென்ரலாக காட்டனாக இருக்கும்போது அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. மெட்டீரியல் அப்படி உலோக பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் லாஸ்ட்டாக பண்பு பெயர் சொல் அப்படின்னு வரும். பண்பு அப்படின்னு சொன்னால் குணங்களை குறிப்பது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த குணங்கள்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். நவுன்ஸ் விச் ஆர் நேம்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டிஸ் ஆர் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். Abstract noun is usually the name of a quality, action or stateன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தன்மையாக இருக்குது. அவன் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கான், அவன் ஞானமுள்ளவனாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், துணிச்சல்காரனாக இருக்கான் அப்படின்னா இது குவாலிட்டியை சொல்லும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டியை சொல்லும். ஸோ அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து குவாலிட்டியில் வந்து இதெல்லாம் வந்துடுது. என்னது குவாலிட்டினா? கைண்ட்னஸ்ஸு, விஸ்டம் ஞானம், ஹானஸ்டி நேர்மை, பிரேவரி துணிச்சல், தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து சேல் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க கோர்ட்டில் இல்லையா, அதுவும் ஒரு நவுன் தான். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நவுனு. லாஃப்டர் சிரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஹேட்ரட் வெறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். மூமெண்ட் அப்படின்னா ஒரு இயக்கம் நடத்தும், அது வந்து ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். குவாலிட்டி, ஆக்ஷன் ரெண்டு. ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது இல்லையா. இப்போ வந்து குழந்தை பருவம் அப்படின்றது வந்து சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தன் பிறந்து வாழ்ந்து கடைசியில் அவன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் டெத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெத்துன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான், ஒரு பண்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து ஸ்டேட்டை குறிக்கிறது, நிலையை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிறப்பு, இறப்பு அப்படின்ற மாதிரி, குழந்தை தன்மை, குழந்தை இனம், அதாவது சைல்ட்ஹுட்னாக்க ஒரு குழந்தை பருவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஸ்லீப்னா தூக்கம் அப்படின்னு சொல்லலாம், இதுவும் ஒரு ஸ்டேட் தான். நம்மளோட நிலை அப்படி தூக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஸ்லீப் அப்படின்றதும் நவுன் அப்படின்னு சொல்லலாம், அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். பாவர்ட்டி அப்படின்றவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பண வசதியெல்லாம் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொன்னால் வறுமை நிலையில் இருக்காங்கன்னா அவங்கள பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு, வறுமை நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிபிஎல்னு பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாவர்ட்டினா வறுமை அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ஸ்டேட், ஒரு நிலை, அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையில் இது இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். யூத் அப்படின்னு சொன்னால் வாலிப வயசு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து யூத் அப்படின்னு சொல்கிறோம். இளைஞர்கள், இளைஞிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். இப்போ என்னன்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட்னா பண்பை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பண்பு அப்படின்றது 3 வகையாக பிரிச்சிருக்கோம். குவாலிட்டின்னு சொல்லியிருக்கோம், ஆக்ஷன் சொல்லியிருக்கோம், ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எத்தனை வகையான நவுன்ஸ் இருக்குது? ப்ராப்பர் நவுன் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ராப்பர் நவுனில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். காமன் நவுன் பார்த்தோம். பொதுவாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தோம். பொதுவாக வரது என்னென்னு சொல்லியிருக்கோம். ஆர்மின்னு சொல்லியிருக்கோம், ஃபேமிலின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சாரி, நான் வந்து கலெக்டிவ் நவுன் சொல்லிகிட்ருக்கேன். காமன் நவுன் அப்படின்னு வரும்போது வாட் வில் பி கெட்டிங் இஸ் தட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தட் இஸ் இண்டியன்ஸ் அப்படின்னா காமன் சொல்லுவோம், டவுன் அப்படின்னா காமன் சொல்லுவோம், பென் அப்படின்னா காமன் சொல்லுவோம், பாய்னா காமன் சொல்லுவோம், கேர்ள்னா காமன் சொல்லுவோம், டைகர் பொதுவாக அனிமல்ஸ்ன்னு சொன்னால் டைகர்னு சொன்னால் காமன் சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன் வரும்போது கூட்டாக இருப்பது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கூட்டாக இருப்பதுனாக்கா ஒன்றாக எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி, அது வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் நவுன் வரும்போது உலோக பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு, பிராஸ், அயர்ன், காப்பர், சில்வர், காட்டன் அப்படின்ற மாதிரி. இது வந்து எப்படின்னு சொன்னால் வே பண்ண முடியும், பட் இட் கேனாட் பி கவுண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நமக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர் சொல் சொல்லுவோம். Nouns which are the names of abstract qualities are called abstract nouns சொல்லுவோம். An abstract noun is usually the name of quality, action or state அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். கைண்ட்னஸ், விஸ்டம், ஹானஸ்டி, பிரேவரி அப்படின்னு பார்த்தோம். தென் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட்டு, லாஃப்டர், ஹேட்ரட், மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டேட் அப்படின்னா அந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். சைல்ட்ஹுட், டெத், ஸ்லீப், பாவர்ட்டி, யூத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
நீங்களும் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். வேகமாக போயிருந்தேன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அண்ட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் புக்ஸ். இப்போது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.